வணக்கம், இது நம்ம விடுதிரை. நான் சங்கர். என்னடா ஆடியோ மட்டும் கேட்குது, வீடியோ காணோம், ஒருவேளை நம்ம ஸ்க்ரீன் டிஸ்பிளே போயிடுச்சோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இந்த வீடியோவில் வரப்போகிறது கிடையாது. கோட் படம் பார்த்த 2 தளபதி ஃபேன்ஸ் தான் படத்தை பற்றின அவங்களோட ஒப்பீனியனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த வீடியோவில் நிறையா ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அதனால் படம் பார்க்காதவங்க இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. லெஃப்ட்ல இருக்கிறவர் தான் நம்ம தினேஷ், ரைட்ல இருக்கிறவர் நம்ம சுரேஷ். அப்புறம் சுரேஷ், கோட்டு படம் பார்த்த எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் வேற லெவல் ப்ரோ, அந்த மாதிரி ப்ரோ. 2024 நாங்க தான். 2024 வேற நல்ல படம் வரலன்னு தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்லிட்டேன்? தளபதி படம்னாலே ஒரு மாசு தான். தளபதி படம்னா மாசுன்றது ஒரு தளபதி ஃபேனா நானே ஒத்துக்குவேன். தளபதி படத்துல தளபதியை தவிர வேற எதுவுமே வைக்க மாட்டாங்க இப்போ வர டைரக்டர்ஸ்லாம். ஏன் வைக்கல? என்ன இருக்கு? ஏன் வைக்கல? தளபதியை தவிர பிரபுதேவா இருக்காரு, நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்காப்புல, அதுக்கு மேல திரிஷா இருக்காங்க. இவங்க 3 பேருமே இருக்காங்க. ஆனா எதுக்கு இருக்காங்க? படத்துல இருக்காங்க. எதுக்கு இருக்காங்க? அவங்க 3 பேருக்கும் ஸ்கோப் வேணும். இப்ப ஜெயராமுக்கு ஸ்கோப் இல்ல. துப்பாக்கியில கூட ஜெயராமுக்கு ஸ்கோப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த துப்பாக்கி அளவுக்கு இதுல ஜெயராமுக்கு இல்ல, பிரசாந்துக்கு இல்ல, பிரபுதேவாக்கு இல்ல, ஸ்னேகாக்கு இல்ல. லைலாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவங்களுக்கு 2 சீன்ல முடிச்சுட்டாங்க லைலாவை. ஓகே ப்ரோ. மீனாட்சி சௌத்ரின்னு ஒருத்தவங்க. ஓகே, பிரபுதேவா தான் ஒரு ட்விஸ்ட் சீனு வருது. அந்த இடத்துல பிரபுதேவா தான் அதை பண்ணியிருப்பாருன்றது தெரியாத அளவுக்கு ஒரு சீன் இருக்கு. ஓகேவா? இருக்கு. அடுத்து பிரசாந்துக்கு என்ன இல்லை, அவருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்கு கரெக்டா ஒரு இடத்துல கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு சீன் இருக்கு. அதுல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த பிரசாந்த் சீன்லாம் வாண்டடா வச்ச மாதிரி இருக்கும். பிரசாந்த் வர்சஸ் பிரபுதேவா ஃபைட்டு. எனக்கு அந்த பிரபுதேவா வில்லனா இருப்பாரு, அந்த ட்விஸ்ட் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ட்விஸ்ட்னு பார்த்தா அது மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. மிச்சபடி எந்த ட்விஸ்ட்டுமே ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஹெல்மெட் போட்டுட்டு வர்றது விஜய் தாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கேப்டனா வந்தது விஜய் தாங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க சொல்றது ஓகே. இப்ப என்ன சொன்னீங்கன்னா அந்த ஹெல்மெட் மாட்டிட்டு வந்தது விஜய் தான்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? அது தெரிஞ்சாலும் அந்த சீனை நமக்கு கொண்டாந்து காட்டுற அந்த விதம் இருக்குல்ல, எப்படின்னா நான் அதை காட்டுறாருல வெங்கட் பிரபு, அந்த சீன் தான் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றேன். இப்ப நமக்கு இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் அந்த சீனை பார்த்து நம்ம அப்படி கிளாப் மூவ்மெண்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு அந்த சீன் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்ப இவர் படம் ஒழுங்கா பார்க்கல, பாவம் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க அடுத்த படம். அடுத்து நீங்க சொல்லுங்க, வேற என்னெல்லாம் உங்களுக்கு அந்த படத்துல பிடிச்சிருந்துச்சு? அதான் சொன்னேனே சார், ஒரு சீனும் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது. அதுக்கு உதாரணம் இப்ப எஸ்கே வந்த சீனா இருக்கட்டும். சரி, நீங்க ஏதோ கேக்குறீங்க, சொல்லுங்க. நீங்க இப்படிதான் 5 படத்துக்கு கடந்த 5 விஜய் படத்துக்கு சீனா நல்லா இருந்துச்சு, விஜயோட பழைய அந்த ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, இது மட்டும் தான் சொல்றாங்க. அப்படி இல்லை சார், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இப்படி புதுசா என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. புதுசா என்ன இல்லை, தளபதி அவரோட சின்ன வயசு இதுல காமிச்சிருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன். படத்துல டிஏஜிங் சூப்பரா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல காட்டினதுக்கும் படத்துக்கும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மிச்சப்படி அந்த ஓப்பனிங்ல ஹெலிகாப்டர் சீனு, அந்த கார் வெடிக்கிற சீன்லாம் நல்லா இல்லை ப்ரோ. அப்புறம் சேசிங்ல ஒரு கார், ஒரு பொம்மை கார் ஒன்று உள்ள விட்டுருப்பாங்க, மண் ட்ரக்கு. அதெல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு. அந்த டிஏஜிங் கஷ்டப்பட்ட கிராஃபிக்ஸ் இதை கொஞ்சம் இதுக்கும் சேர்த்து பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. அடுத்த கேள்வி போலாம். இப்போ அஜ்மல் சாகுறாரு. அந்த இடத்துல எனக்கு நான் அவர் அஜ்மல் சாகிறத நினைச்சு என்னால ஃபீல் பண்றதுக்கு டைமே இல்லை. அஜ்மல் செத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு மீனாட்சி சௌத்ரி கூட. நீங்க படம் பார்க்க போனீங்கன்னா இப்போ ஒரு சீன் வருது, ஃபைட் சீன் வருது, அது முடிச்சோன்னா ஒரு சென்டிமெண்ட் சீன் வருது. அப்படிதான் ப்ரோ படம் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்க உட்காந்து 2 மணி நேரம் அப்படின்னு ஃபைட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியும், அந்த அழுதுகிட்டா இருக்க முடியும். எனக்கு அஜ்மல் செத்த சீனுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மீனாட்சி சௌத்ரி கூட டான்ஸ் ஆறாரு. அப்புறம் மீனாட்சி சௌத்ரி செத்த கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே த்ரிஷா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு விஜய். ஒரு கனெக்ட் வேணும். இப்போ நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எனக்கு பாட்டு உங்களுக்கு அவன் செத்தது பிரச்சனையா, செத்த ஃபீலிங் வரக்குள்ளேயும் அந்த பொண்ணை காமிச்சிட்டாங்கன்னா அந்த பாட்டை போட்டது பிரச்சனையா? ரெண்டுமே பிரச்சனை தான்.
ரெண்டுமே பிரச்சனை. உங்களுக்கு ஒண்ணு என்னன்னா செஞ்சுட்டே இருக்கணும், இல்லன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும்ன்றியா? நீங்க உங்களுக்கு தெரியுது அந்த படம் அந்த சீன்ல அஜ்மல் வரும்போதே நான் கண்டுபிடிச்சேன் அஜ்மல் தான் சாக போறாரு அப்படின்னு. ஆனா அது கொஞ்சம் கேப் விட்டுருக்கலாம். அஜ்மல் செத்ததுக்கு அப்புறம் இவங்க வருத்தப்படுற மாதிரியாவது எதுவும் காட்டிக்கலாம். அப்படியே கட் பண்ணிட்டு மீனாட்சி சௌத்ரி கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. உங்களுக்கு இவங்க வந்து வெறும் சீன்ஸாவே வச்சு நானும் கூட தான் ஆடிட்டு இருந்தேன் என்னங்க பண்றது அதுக்கு நான் எனக்கே கோவம் வருது. படத்திலேயே உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு? எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு? ஒரே ஒரு சீன் சொல்லுங்க. ஒரு சீன் சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் சொல்லலாம். சிஎஸ்கே மேட்ச் தலைன்னு சொன்னோன்னே இப்படி பின்னாடி அடிப்பாங்களா அந்த சீனா? அதுதான் உங்களுக்கு வந்து தெரியல. அப்புறம் விட்டா வச்சு தலைன்னு சொல்லியிருந்தாலே அந்த அக்கா அப்படி அடிச்சிருப்பாங்க, அவங்க விட்டுருப்பாரு. உட்காந்து உனக்கு எந்த ஹீரோ உங்களுக்கு நீ யார் ஃபேன்மாலாம் கேட்டுட்டு அதுல ஒரு மங்காத்தா மியூசிக்கை போட்டு தேவையில்லாததான் அதெல்லாம். அப்படிலாம் இல்லை. அந்த இடத்துல ஒரு கிளாப் மூமெண்டா இருக்கட்டும், ஒரு தியேட்டர் ஃபேனா நான் அந்த இடத்த செலிப்ரேட் பண்ணுங்க. அதுதான் கிளாப் மூமெண்டா. மங்காத்தா மியூசிக் தான் எல்லாரும் கிளாப் பண்ணாங்களே ஒழிய விஜய்க்காகவோ வெங்கட் பிரபுக்காகவோ யாரும் கிளாப் பண்ணல. அதான் உண்மை. இவர் வந்து தளபதி ஃபேன்ஸ் பிரிக்க பாக்குறாரு. நான் பிரிக்கலாம் பாக்கல, தலை ஃபேன்ஸுக்காக கை தட்டினாங்கன்னு தான் சொல்றேன். ஆனா அது தலைக்காக கை தட்டினது. அங்க தலைக்காக கை தட்டினதுன்னு தலைன்னு சொல்ல வேணாம், ஏகேன்னு சொல்லி. ஓகே, அங்க ஏகேக்காகன்னு மட்டும் கைத்தட்டல்கள் வரல. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு காம்போவா நம்ம பாக்குறனால நம்மளுடைய மன திருப்தியோட அந்த ஒரு கைத்தட்டல் வந்தது. 5 படமா நீங்க வந்து இப்ப தளபதி வந்து வேற இதுவா நடிக்கல, அவரோட பழைய படங்களை வச்சுதான் போறாருன்னு நீங்க சொல்ல வரீங்க. தளபதி நடிக்கல நான் சொல்லல, தளபதி மட்டும்தான் நடிக்கிறாரு பாரு. இப்ப நீ தளபதி படத்துக்கு ஏன் போற ப்ரோ? அது சொல்லு ப்ரோ. தளபதி படத்துக்கு ஒரு விஜய் ஃபேனா எல்லாரும் தளபதியை பார்க்க மட்டும் தான் போவாங்க. இப்ப நான் வந்து ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா போறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கதை வேணும், ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்க வில்லனே ஸ்ட்ராங்காவே இல்லையே. ஏன் மோகன் அவரை நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரோல்ல பார்த்ததே கிடையாது. அவருடைய ரோல்ல அவர் பண்ணதை காட்டியும் மோகன் அதுல எதுக்கு இருக்காருன்னே எனக்கு தெரியல. அந்த தாடி ஒரு ஒரிஜினல் தாடியா ஒட்டு தாடியானே தெரியாத அளவுக்கு அவருக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க. மோகன் அதுல கேரக்டருடைய ஒரு இதுவே இம்பாக்ட் கொடுத்ததே அவர் தாடி தான் ப்ரோ. அந்த தாடியோட அவர் நினைச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி தாடி இல்லாம அவரை பாருங்க, வெண்ணிலா அப்படின்னு ஒரு காதல் மன்னனா இருந்தாரு. இதுல எப்படி இருக்காரு விஜய்? அப்புறம் விஜயோட ஆக்டிங் வந்து சொல்லும் போது சில இடத்துல விஜய் ஆக்டிங் எல்லாம் இருந்துச்சு, சில இடத்துல அதாவது சின்ன பையன் விஜய் நடிக்கும் போது எனக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கு. விஜயாவே இருக்கணும், விஜய் நடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. புரியலையா? அந்த மீனாட்சி சௌத்ரிய கழுத்துல கத்தி வைக்கிற சீன்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல, அது அந்த மாஸ்கிங் பண்ணனாலயா, டிஏஜிங் பண்ணி மூஞ்சி சின்னதா இருக்கனால அப்படி தெரிஞ்சா இல்ல ஏன்னு தெரியல. ஆனா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த சீனோட டெப்தா இருக்கணும். அந்த சீன்ல பாத்தீங்கன்னு அப்படி பண்ணிட்டு இது மனித உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல பழைய பாட்டு சொன்ன மிஸ் பண்ணிட்டு பாருங்க. தேவையே இல்ல அந்த இடம். அது தேவையே இல்ல. வேற ஒரு படத்தை இருக்கு இங்க வச்சா விசில் அடிப்பாங்கன்றதுக்காக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மூமெண்ட்ஸா வச்சுதான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல என்ன ப்ரோ ஏமாத்துறது? ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் நான் போயிட்டு ஒரு தளபதி படத்தை ரசிக்கிறேன்னா எனக்கு என்ன இருக்கணும்? அவருடைய மாஸ். தளபதிக்கு வந்து அந்த சாட்ஸ் கெட்டப்லாம் சூப்பரா இருக்கும். அவரு சும்மாவே ஸ்டைலா எங்கா இருக்காரு. அதுல வச்சு எனக்கு இப்ப வந்து இப்ப கஷ்டப்பட்டு ஏதாவது லாக் ஓபன் பண்றது அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தா எனக்கு இன்னும் அந்த சீன் பிடிச்சிருக்கும். ஒரு நிமிஷம், ஏன் இல்ல? எங்க இருக்கு? ஏன் இல்ல? எங்க இருக்கு? பிரசாந்த் மேல இருந்து தொங்கிட்டு இருப்பாப்ல, அப்ப ஒரு இடத்துல அப்படி ஓட்ட போட்டு இப்படி பாத்துட்டு இருப்பாரு பாரு. அத காமெடி ஆக்கி வச்சிட்டீங்க. ஆனா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது காமெடி ஒர்க் அவுட் ஆன சீன் அந்த இடம். ஓகேவா? அது வந்து சும்மா அந்த சீனுக்கு அப்புறம் ரவுண்டு மட்டும் தான் போட்டாரு, உள்ள கூட போகல. அந்த சீனே அந்த காமெடிக்காக எடுக்கப்பட்ட சீனு. அந்த மாதிரி பண்ணி அந்த ரோப்ல கஷ்டப்பட்டு இறங்குறாங்க. அதெல்லாம் முதல்ல இருந்தே காட்டியிருந்தா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது வந்து காமெடிக்காக மட்டுமே வச்சிருக்காங்க. அந்த சீன் காமெடிக்காக அவ்வளவு மெனக்கட்டவங்க இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கணும்னு மெனக்கெட்டு வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படி வச்ச சீன் நீ சொல்லிட்டியே, ட்ரெயின் சீன் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்ட. சேப்பாக்கத்துல வச்ச சீனுக்கு எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டேன். அவர் பேர் என்ன, பிரபுதேவாலாம் ஒரு 10 அடிக்கு அங்கிட்டு இருந்து வண்டியில இருந்து ட்ரெயினுக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர்லாம் இது சார், அவர்லாம் ரா ஏஜென்ட். அவங்களுக்கு எல்லாம் தனி பவர்கள் இருக்கும். இங்க இருந்து அப்படி போயிருவாங்க. இன்டெலிஜென்ட் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் சொல்றேன். இன்டெலிஜென்ட்டா அவங்களுக்கு நிறைய பவர்கள் இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே. அப்ப இது சூப்பர் ஹீரோ படம் கான்செப்டே. இப்ப டிஏஜிங் கிடையாது, சூப்பர் ஹீரோ படம் தலைவர் இவர் சொல்றாரு சுரேஷ். ஆமா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். என்ன அர்த்தம்? எல்லா படத்துலயும் ஒரு நெகட்டிவ் இருக்கும்ல சுரேஷ். இந்த படத்துல உங்களுக்கு நெகட்டிவா என்ன தெரிஞ்சிச்சு? எனக்கு படத்துல என்ன நெகட்டிவா தெரிஞ்சிச்சுன்னா, உங்ககிட்ட ரிவ்யூ கொடுத்ததுதான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவா தெரிஞ்சது. ரெண்டாவது எனக்கு என்னன்னா, நான் ஒத்துக்கிறேன்
ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் லைட்டா அப்படி போற மாதிரி இருந்துச்சு. பாரு இளைய தளபதி அதுல இருந்து ஆமா அதுல இருந்து படம் வந்து சூப்பரா போச்சு. எனக்கு வேற எதுவும் தெரியல. சரி உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. அதான் எனக்கு வந்து எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகல. அப்புறம் சீன்ஸா புதுசா எதுவும் இல்ல, எல்லாம் பழைய சீன் மாதிரியே இருக்கு. இந்த சேப்பாக்கத்துல சிஎஸ்கேல இவரை கொண்டாடுறது பழைய சீனு. இது அந்த இது நீங்க பார்த்ததுல 2.0 கிளைமேக்ஸே அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல தான் எடுத்திருப்பாங்க. எது தோனி இப்படி இறங்கி வந்து தோனியை பாக்குறதுக்காக நான் படத்துக்கு போல. சரி நான் முடிச்சுக்கிறேன், பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி சொல்லு ப்ரோ சொல்லு. இப்ப அஜ்மல் சாகரத எனக்கு எமோட் பண்ணிக்க முடியல. அப்புறம் ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரிய அந்த இடத்துல இறந்துருக்காங்க, பிரசாந்த் அழுகுறாரு, ஆனா எனக்கு எதுவுமே தோணல. மீனாட்சி ஏன் அப்படி தோணலன்னா, மீனாட்சி சௌத்ரி அந்த இடத்துல ஸ்கோப்பே இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரே ஒரு பாட்டு 2-3 சீனு அவ்வளவுதான். அவங்கள எமோஷனா கனெக்ட் பண்ணி தான் ஒருவேளை அவங்க செத்தப்ப எனக்கு கூட சோகம் வந்திருக்கலாம். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஏன் பாயிண்ட் மறந்துடுவோம். சரி பரவாயில்ல சொல்லு. லாஜிக்கா சில விஷயம் என்னன்னா, இப்ப விஜய் வந்து பேங்காக் போயிருப்பாரு, அவங்க குடும்பமா துரத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்னேகாலாம் வந்து அட்மிட் பண்ணிட்டு அந்த பையனை தனியா விட்டுட்டு போறாரு. இப்ப நீங்க உங்க குடும்பமா உங்களை கொலை பண்ண துரத்துறாங்கன்னா, ஸ்னேகா அவங்க ஒய்ஃபை அட்மிட் பண்ணிட்டு உங்க குழந்தைய உங்க கூடயே தான் வச்சிருப்பீங்க. அவ்வளவு இது கூட தெரியாம குழந்தைய தனியா விட்டுட்டு போறாரு. அப்புறம் அந்த குழந்தை காணோம், அது வேணும்னே வச்சா மாதிரி இருக்கு. இதுக்கு அவர் ஓடி வந்துட்டு இருக்கும்போது குழந்தைய கடத்திட்டாங்கன்னு சீன் வச்சிருந்தா கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது வேணும்னே அவர் அந்த குழந்தைய நான் அங்க விட்டுட்டு போறேன், யாராவது வந்து தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சீன் அப்படி இருந்தா நம்ம இது பண்ண முடியாது. சீன் அப்படியாது. அங்க என்ன யோசிச்சிருப்பாரு, சிசிடிவி இருக்கு அது பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பாரு ப்ரோ. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் விஜய் படம் கடைசி வரைக்கும் 2024ல பெஸ்டா தான் இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப் குழந்தை பையனா வர விஜய் வந்து, அதாவது அவரோட பையனா வர விஜய் வந்து ஒரு குளோன்னு சொல்றாங்க. லாஸ்டா அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. குளோன்னா படத்துல பிடிச்ச சீன்ஸ் அதெல்லாம் என்னென்ன அந்த மாதிரினா எனக்கு மறுபடியும் நான் சொன்னா அது பழைய படத்தோட ரெஃபரன்ஸா தான் இருக்கும். அந்த சடு குடு சந்தனம்னு விஜய் வந்தது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபைனல் கிளைமேக்ஸ்ல நான் கூட பேசின உடனே அந்த விஜய் திருந்தி சாரி பண்ண 2 பேர் கட்டி பிடிப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த சீன்ல இவரை விஜய் வந்து அந்த விஜயை கொன்னது நல்லா இருந்துச்சு. ஓ சரி, உங்களுக்கு படத்துல இவ்வளவுதான் பிடிச்சிருந்துச்சு. அதாவது புதுசா இருந்த சீனு எனக்கு பிடிச்சிருந்த சீனு தான். மிச்சபடி தளபதி ரெஃபரன்ஸ் எல்லாமே நானும் கை தட்டினேன், விசில் அடிச்சேன், எல்லாம் பண்ணேன். அப்ப நீங்களே சொல்ற மாதிரி வந்து விசில் அடிச்சு கை தட்டுற சீன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா அது எல்லாமே ப்ரீவியஸ்ல விஜய் பண்ணதே தான் இந்த படத்துலயும் பண்றாரு. புதுசா எதுவும் இல்லை. இப்ப ராயப்பன்னு சொன்னா அந்த இதுல வந்து இப்ப செஞ்சுட்டா போச்சு, அந்த மாதிரி அவருக்குன்னு தனித்தன்மையா ஒரு 2-3 டைலாக் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி மெர்சல்ல வந்து அந்த விஜய்க்கும் தனித்தன்மையா இருக்கும். அவர் பாடி லாங்குவேஜ் யூ கேன் ஹெல்ப் மீ, யூ கேன் ஹெல்ப் மீ, அது ஹெல்ப் மீ இல்ல ஸ்டாப் மீ. அதான் சொல்ல வந்தேன். யூ கேன் ஸ்டாப் மீ, யூ கேன் ஸ்டாப் மீ, நோ ஒன் ஸ்டாப் மீ. வர நிறுத்துறா அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம் இல்லையா? அது நல்லா இல்ல, அது இருக்கு. நான் சொல்லும் போது நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்ப மேனன் வந்து ஜீவனை வந்து கடத்திட்டு போவாரு, கடத்திட்டு போய் வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் கஷ்டப்படும் போது இவர் போய் ஹீரோ மாதிரி காப்பாத்துறது வந்து கனெக்ட் ஆகும்னு நினைச்சு அந்த பையனுக்கு அது தோணி இவர் மேல பாசம் ஒரு மாதிரி வச்சிருக்காங்க சீன். அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? ஜீவன் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க கஷ்டப்பட்டீங்களா? இல்ல, இந்த கேரக்டர் இங்க உள்ள கொண்டாந்துருக்க வேணாமேன்னு கஷ்டப்பட்டேன், அது வேற விஷயம். அது இது தெரியுது. இல்ல அந்த சீன்லாம் கனெக்ட் ஆகல. ஜீவனை கடத்திட்டு போய் ஜீவன் சாகர மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. வாவ். அதுல விஜய் கதறிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இங்க பக்கத்துல எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னா எங்களுக்கு தான் தெரியுமே, அங்கதான் விஜய் சாவோட டபுள் ஆக்ஷன், அவர் தான் இன்டர்வல் பிளாக்ல வந்துருவாருன்ட்டு விசில் அடிக்க ரெடியா இருந்தேன். இதுதான் சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகல எந்த ஒரு சீனுமேன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? நீங்க விசில் அடிக்க வாயிலேயே கரல் வச்சுட்டு இருக்கனால உங்களுக்கு தெரியல. சரி சுரேஷ், நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். படத்துல வந்து தளபதி இருக்கிறார்ல, தளபதி இருக்கிறனால உங்களுக்கு படம் பிடிக்குது, எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். இப்ப தளபதியை நம்ம படத்துல இருந்து வெளியே எடுத்துடலாம், வேற ஒரு ஹீரோ நடிக்கிறாரு, சிவகார்த்திகேயனோ இல்ல ஒரு விமலோ இல்ல ஒரு விஷாலோ, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நடிக்கிறாங்க அந்த படத்துல. எல்லாம் விவில தான் போவாப்ல பேரு, அவர் அஜித் ஃபேனு, அதனால இல்ல இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இப்ப இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா? மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கிறாங்களா? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இது வந்து ஒரு எஸ்ஆர் நோ கேள்வி கேட்டுக்கங்க, இவ்வளவுதான் என்னோட பதில்.
உண்மையை சொன்னா அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லைடா, விட்டுருக்கப்பா. இதை எடிட் பண்ணாதீங்க, இதை எடிட் பண்ணாம உள்ள போடுங்க. ஜெமினி மேனுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? ஆக்சுவலா ஜெமினி மேனுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரே ஒரு சம்மந்தம் என்ன இருக்குன்னா, அதுலேயும் குளோனிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் லாஸ்ட்டாக குளோனிங்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுவே வலிஞ்சு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஜெமினி மேன் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? பார்த்துருங்க ப்ரோ. பாட்டு பாடவா ஆட்டமாடவா எனக்கு தெரியாதா ப்ரோ ஜெமினி கணேசனை? இன்டெலெக்சுவல். சரி, படத்தோட கதையை மட்டும் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். படத்தோட கதை என்னன்னா, ஒரு ரா ஏஜென்ட்டோடைய லைஃப் எப்படி இருக்கும், எவ்வளோ ரிஸ்க் இருக்கும், எவ்வளோ ட்விஸ்ட் இருக்கும், எவ்வளோ ஒரு எமோஷ்னல் இருக்கும், அதனால அவங்க ஃபேமிலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல காட்டல. ஏன் காட்டல? அதுதான் எனக்கும் தெரியல. சரி ப்ரோ, இப்போ நீங்க இந்த ஆடியன்ஸுக்கு, படம் பார்க்க போற ஆடியன்ஸுக்கு படம் பாருங்கன்னு சொல்றீங்களா, இல்லை படமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது ப்ரோ, ஒரு படத்தை பாருங்க பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அந்த படம் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவங்களா போய் பார்க்க போறாங்க. அந்த படம் மொக்கையா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி. நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். உங்களுக்கு நிறைய விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், எனக்கு அந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். படம் ஃபுல்லாவே ஒர்க் அவுட் தான் ஆச்சு. இதே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா நான் அப்போ வந்து தீவிர விஜய் ஃபேனா இருந்தேன். இப்போ நிறைய படம் பார்க்கறதுனால எனக்கு கதையும் தேவைப்படுது. அதனால எனக்கு இந்த படமா ஒர்க் அவுட் ஆகல. நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு விஜய்ங்கிறத விட வெங்கட் பிரபு படம்ங்கிறதுக்காக வேற நான் போனேன். வெங்கட் பிரபு டச்சே இந்த படத்துல இல்ல. சுரேஷ், கடைசியா ஒரு கேள்வி. விஜய் வந்து மோகனை சிவகார்த்திகேயன்ட்ட விட்டுட்டு போனார்ல, இப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை மோகன் வந்து சிவகார்த்திகேயனை தத்தெடுத்து போறா, இல்ல சிவகார்த்திகேயன் மோகனை தத்தெடுத்து போறா? என்ன பாக்குற, பதில் சொல்லியா? யோ, அந்த ஆள் தான் பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்கறேன். அந்த ஆளு தலை ஃபேனியா, அந்த ஆளுக்கு படமே கனெக்ட் ஆகல. அதனாலதான் இந்த மாதிரி தற்கொலைத்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ அந்த ஆளோட சேர்ந்து தற்கொலை மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் தற்கொலை மாதிரி பண்றேன்? அட பைத்தியக்காரா, அந்த ஆளு உன்னையும் என்னையும் சண்டை போட விட்டுட்டு நேக்கா விளக்கிட்டான். நம்ம 2 பேருமே தான் இங்க தற்கொலை. சும்மா என்னமோ. சரி, நீ வேற படம் பிடிக்கலன்ட்ட, நைட் ஷோக்கு 2 டிக்கெட் இருந்துச்சுல, அதை கேன்சல் பண்ணிடுறேன். வேணாம், தளபதி தரிசனம் பார்த்துட்டு தான் தூங்கணும். சரி, பாவம். சப்ஸ்கிரைபு, லைக்கு, அதான் கர்மத்தெல்லாம் எதுக்கு வர சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா விட்டுருங்கன்ற. கமெண்ட்ல ஏதாவது திட்டுறதா இருந்தா கண்டிப்பா அந்த ஆளை திட்டுங்க. இங்க பாருங்க, இந்த டிஷர்ட்டை கொடுத்து எங்களை இங்க உள்ள மாட்டி விட்டுட்டு அந்த ஆள் நேக்கா இங்க உட்காந்துருக்காரு. அந்த டிஸ்லைக் பட்டன் இருக்கு, அதை அமுக்கிற. இல்ல இவ்வளவு பண்ணி நீ திந்தல. அடுத்த வீடியோல பாக்கலாங்க. நன்றி. உயிரோடு இருந்தா.